ஹாய் கைஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தோட ரிவ்யூ தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பட் இந்த ரிவ்யூவில் வந்து நான் எடுத்தோன்னே படத்தோட பேர் சொல்ல போகிறதில்ல. நான் இந்த படத்தோட கதையை ஆரம்பத்தில் சொல்கிறேன். இந்த கதையை வச்சு நீங்களே அது என்ன படம்னு கண்டுபிடிக்கலாம். பட் நான் அந்த படத்தை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் படத்தோட பேரை லாஸ்ட்டில் சொல்லுவேன். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன். படத்தில் இருக்கிற கேரக்டரு நான் ஒரிஜினல் நேம் நான் இங்கே சொல்ல போகிறதில்ல. நான் வந்து அந்த கேரக்டருக்குலாம் வேற ஒரு நேம் சொல்ல போகிறேன். பட் எண்டிங்கில் ஒரிஜினல் நேம் சொல்லுவேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகும். பட் ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும்ல. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லும்போது பாதிலே கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 பேர் வந்து நான் சொல்கிறேன். இது எல்லாமே நான் வச்ச பேர். மயில்சாமி. அடுத்தது நான் ஏன் சிரிக்கிறேன்னா, அந்த ஒரிஜினல் பேருக்கு இந்த பேருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும், அதனால சிரிக்கிறேன். அதே மாதிரி படத்தை பார்த்தவங்க சிரிப்பாங்க. ஓகே, அடுத்து துரைசாமி, அடுத்து லொல்லுப்பாண்டி, அதுக்கப்புறம் வேலுசாமி. இந்த 4 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, துருத்துருன்னு இருப்பாங்களே. இப்போ ஒரு கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துருத்துருன்னு ஒரு கேங் இருக்குல்ல, அதே மாதிரி கேங் இவங்க ஜாலியாக கேம் விளாடிக்கிட்டே இப்படி போகுது இவங்க லைஃபு. இதில் ஒரு நாள் வேலுசாமி மிஸ்ஸிங் ஆகிறான். வேலுசாமி ஏன்னா மிஸ்ஸிங் ஆகிறான்னு பார்த்தா, ஒரு அமானுஷத்துல வேலுசாமி மிஸ்ஸிங் ஆகுது நமக்கே ஒரு அள்ளு கொடுக்குது படத்துல. ஸோ வேலுசாமி மர்மமான முறையில் மிஸ்ஸிங் ஆகிறான். அது இந்த 3 பேருக்கும் தெரியாது. இவங்க கூட தான் வேலுசாமி இருந்திருப்பான். அவன் நைட்டு போகும்போது தான் மிஸ்ஸிங் ஆகும். ஓகேங்களா? இது தெரியாம இவங்க 3 பேரும் போய் மறுநாள் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. வேலுசாமி வந்திருக்க மாட்டான். என்னடா வேலுசாமி வரலன்னு சொல்லிட்டு சம்திங் அவனுக்கு எதனா இருக்குமோ, ஃபீவரா இருக்குமோன்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் ஒரு கட்டத்து மேல இவங்க கிளாஸ் உள்ள போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து இவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க, வேலுசாமி நீங்க எப்ப பாத்தீங்கன்னு. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது வேலுசாமி மிஸ்ஸிங். ஓகே, இப்பதான் கதையோட ஸ்டோரி ஆரம்பிக்குது. வேலுசாமி மிஸ்ஸிங் ஆகுறாரு. வேலுசாமியோட அம்மா ஜெயாம்மா, அவங்க இந்த கதையில இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த மிஸ்ஸிங் ஆன வேலுசாமி இவங்க ஃப்ரெண்ட்ஸு ஜெயாம்மா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீசன். ஆமாம், இது ஒரு வெப் சீரியஸ். இது நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் சீசனை சொல்கிறேன். இதுதான் இந்த வேலுசாமியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்களா, அதான் கதை. பட் இவங்க மட்டும் இந்த கதையில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண மாட்டாங்க. இவங்க கூட இலக்கியான ஒரு பொண்ணு தான் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த இலக்கியா எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க இந்த 3 பேர்கிட்ட திறமை இருக்கும், இலக்கியா கிட்ட பவர் இருக்கும். அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, இப்போ இலக்கியா ஃப்ரெண்ட்ஸு ஜெயாம்மா இவங்க மட்டும்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில் தான் இன்னொரு டிஷ் வைக்கிறேன். இங்கே கூப்பர்னு ஒரு போலீஸை கொண்டு வரேன். இந்த போலீஸை ஆரம்பத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனா தெரியும். பட் போக தெரியும், அடடா இவர் நல்லவரடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ கூப்பர், ஜெயாம்மா, ஃப்ரெண்ட்ஸு, இலக்கியா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம வேலுசாமியை கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலன்றதா கதை. வேலுசாமி செத்துட்டு அவருடைய பாடி ஒரு இடத்துல பார்த்து அவருக்கு இறுதி சடங்கே பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல வேலுசாமியோட வாய்ஸ் கேட்கும். எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? ஆமாங்க, வேலுசாமி செத்தாரா இல்லை வேலுசாமியோட வாய்ஸ் எப்படி கேட்குது, இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீரீஸை போய் பாருங்க. இன்னமும் கண்டுபிடிக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த சீரீஸ் பேர் தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஆமாம், நான் சொன்னது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 1 தான் நான் இப்போ ரிவ்யூ பண்ணேன். இந்த கதையை கேட்டு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பாருங்கள். இது எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. போய் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஏன் நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பற்றி நான் ரிவ்யூ போகிறேன்னா, இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 கம்மிங் டேஸில் வருது. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீசன் 5 பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் மொத்தம் 4 சீசன் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சீசன் 1 அண்ட் சீசன் 4 என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். சீசன் 5க்காக வெயிட் பண்ணுறேன். இந்த சீசன் ரொம்ப பிடிக்குன்னு அதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பார்க்கணும்னா இந்த வீடியோ அவங்க அனுப்பிச்சி விடுங்க. ஒரு ஃபன்னாக இருக்கும். அவங்க பார்த்துருக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா ஃபன்னாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான டிஃப்ரெண்ட்டான வீடியோ ரிவ்யூவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆல்ரெடி வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், நான் வச்ச கேரக்டருக்கு ஒரிஜினல் அந்த கேரக்டரோட நேம் சொல்ல போகிறேன். நான் வச்சது ஃபேக்கு. இப்போ ஒரிஜினல் கேரக்டர் நேம் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கதையில் அவங்ககிட்ட மயில்சாமி சொல்லியிருந்தேன். மயில்சாமி கேரக்டரோட ஒரிஜினல் கேரக்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம், மைக்கு. துரைசாமி டஸ்டினு, லுடுக்குப்பாண்டி லூக்கஸு, வேலுசாமி வில்லு. நல்லா இருக்கா? ஓகே, இது நான் வச்ச பேர். அப்புறம் ஜெயாமான்றது ஜாய்ஸு, அப்புறம்ன்றது கூப்பரு, அதுக்கப்புறம் இலக்கியான்றது 11. ஓகே, இதுதான் என்னுடைய அவங்களோட ஒரிஜினல் நேம், கேரக்டர் நேமும் நான் வச்சுப்பேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது கண்டென்ட்டோட புது மூவியோட வரேன். பாய் நண்பா.